கூட்டுக்குள்ளே வைத்து கூட்டியிருக்கின்றார். வெளியா இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பயங்கரமான பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு. அதனாலதான் உங்களை பூட்டியா வச்சிருப்பாரு. அதாவது இந்த பூட்டை திறந்து பூட்டை விட்டு வெளியே விட்டிருக்கின்றார். கரங்களோ துடிக்கின்றது. விஷயம் இல்லாம அண்ணா எதுவும் சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அண்ணாவை கனவு சீக்கிரமாக அழைத்து வருகிறேன். மகாராஜா சிறப்பம் பெற்று பெருமையாக வந்திருப்பேன். பாக்கியம் அண்ணா. அடுத்த விஷயத்தை தெளிவா சொல்ல முடியாது. அடுத்த விஷயம் ஆமா பல 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 அதாவது பஞ்ச பாண்டவர்களை மாபாவின் தரவனால் நலமாக வரவழைத்து மகடியாடி அவருடைய நாடு நகரம் ராதாசுரமான சேலை பட்டு பண்டாரம் ஆமா அனைத்தையே பறித்துக் கொண்டோம். பறித்தோம் ஐவரும் நமக்கு அடிமையாக ரெண்டு பேரு ரெண்டு சாட்டை நம்ம கடமை சொல்லிருக்கீங்க. அடிமைதான் சொல்லிக்க மாட்டோம் சொன்னாங்களே టెంపర్ గ్లాస్ ఎప్పించినారు కదా, టెంపర్ గ్లాస్ ఎప్పించినారు పోదు. வயர் வீட்டுல கூட நம்ம குடியிருந்தலாம். 1000 வீட்டுல குடியா என்ன பண்ண முடியாது.
இருக்க முடியாது. எது கையில என்ன ஒப்பு முடிது கூடுது பாயத்துக்கு அவங்க அப்பூ தானே பூச்சி உங்க அப்பூ நான் போய் வழி போக்கு மகாராஜா. ஏய் நீ சொல்லியே நான் சொல்ல மகாராஜா. அவன் தான் சொல்லு. சமந்தானே மூவர சமந்தானே. ஓ மகாராஜா நான் உன்னனுக்கும் புத்தி கட்டி போகுது உனக்கும் புத்தி கட்டி போகுது. என்னடா பஞ்ச பாண்டவர் அவங்க 5 பேரு, ஆமா. தருமருக்கு தம்பி 4 பேரு, நீங்க 3 பேரு சாமான்னு கேக்குறீங்க எப்படி? ஏய் இந்த 5 பேர்ல 4 பேரும் பாரு ஒரே மாதிரி இருப்பானுங்க. அப்படியே ஒரே கலரா ரகமா இருப்பாங்க. அவனை பாரு அவன் கறியாம இருக்கிறான் அந்த ஆளு. அவன் புண்டா சோறு அவன் கணக்குல இல்லாத பையன் அவன். ஏய் பிளாட்டி ஹால் ஆட்டியானு தெரியும் முன்னாடி ஒன்னு என்ன பண்ணுனே தெரியாது. அண்ணா தம்பி ஜெயனா தர்மம்டா கமானாங்க உன் தம்பி மார் உன் பேச்ச கேக்குறாங்களா இல்லனா? என் தம்பி மார் என்னுடைய சொல்லை தடுத்து நடந்ததே கிடையாது. சத்தியமா நான் கூட அப்படியே தானா எங்க அண்ணா செய்வாங்க தம்பி ஜெயனா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு கோடு இப்படி என்ன பண்ணுவாருன்னா நேரா போடுவார். ஒரு கோடை போடுவாரு. இந்த கோட்டை போட்டு தம்பி துச்சதா இந்த கோட்டை விட்டு நீ தாண்டவே கூடாது அப்படின்னு அண்ணா சொன்ன உடனே அப்படியே கை கட்டி அடிச்சு அப்படியே நிற்பேன். அப்படியே நிப்பீங்க? ஆமா மகாராஜா. ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா இருந்தா இப்படி முட்டி போட்டு அந்த கோட்டை சுத்தமா அழிச்சு போட்டு அப்புறம் தானே நான் வெளியவே வருவேன். அவனா கோட்டை தாண்டி என்ன போறாங்க, நீ கோட்டை அழிச்சிட்டு போற ஆள் நீ. சரி போகட்டும் இங்க வாங்க. நீ நான் இல்லாமனு சொல்றாங்க எல்லாம் ஏன்னா தினம் முன்ன நினைச்சுதானே நான் கவலையா இருக்கிறது எனக்கு. இந்த ஆளு ஏதோ கொஞ்சம் கோபக்காரனை பார்த்தாக்கா மனசாட்சி இருக்குதுப்பா. என்ன மகாராஜா கவலை அவரு நினைச்சேன். இந்த உலகத்துல எங்காவது கேட்டு பாரு என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. அதாவது ஒருத்தன் 5 பொண்டாட்டி கூட என்ன செய்வான்? 5 பொண்டாட்டியா ஒருத்தனே கூட கட்டில இருப்பான். இது வழக்கம். ஆமா. ஆனா இவங்க பண்ற அநியாயம் இந்த நாட்டுல யாரா பண்றாங்க? என்ன மகாராஜா? ஒரு மனைவிக்கு 5 கணவர் என்ன இந்த நாடு ஏற்குமா? ஏற்காது. கண்டிப்பா மழை பெய்யும் மேடம். எங்க பெய்யுது? வாசி மழை ஏதோ ஒண்ணு பெய்யுதுதான். இந்த கம்யூனிட்டிங்க இருந்தா எங்க இந்த மழை பெய்யும்? இந்த கம்யூனிட்டிங்கன்னா கை இங்க காட்டினா நீங்க நடுமத்தில் நிக்கிறீங்க. அவங்க இப்படி நிக்கிறேன்டா. நடுமத்தில் கை அப்படி காட்டாடா. அது வந்துச்சு மகாராஜா அவசரத்துல. உங்க 5 பேருக்கு ஒரே ஒரு மனைவி. இப்ப கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டினா எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் பொதுதான். என்ன ஒவ்வொரு புத்தகத்துல ஒரு மாதிரியா எழுதுறான். ஆமா. அந்த அம்மாவே தொட்டதே இல்ல பாஞ்சாலி பத்திரின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குதுன்னு கூட என்ன செய்யறான் சொல்றா, எழுதி வச்சிருக்கான். புத்தகத்துல எழுதிருக்காங்க. ஆமா. பாரத மண்டபம் சரி நான் பாடிங்க. ஏய் மெல்லி பொண்ணு அப்படியே இந்த மானாங்க உன்னை நினைச்சுதான் நான் கவலைப்படுவேன். என்ன மகாராஜா கவலை? கல்யாணம் ஆன உடனே 5 பேருக்கு ஒரே மனைவியா இருப்பதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் பெரியவன்னு சொல்லுவாங்க. ஆமா. இவருக்கு தான் வந்துன்னு சொல்லுவாங்க. வந்து நான் தண்ணியை கட்டுறாங்க. தேவன மனைவினா ஒண்ணே தானடா. ஆமா ஆமா. அப்ப இவருக்கு முதல்ல இரண்டாவது பீமன், ஆமா. மூணாவது அர்ஜுன, நாலாவது அந்த கோலியார பையன் சகா நகுல, ஆமா. ஐந்தாவது அந்த சகாதேவன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி இந்த முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் இங்க பிரிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு கலைச்சல் ஏற்பட்டு நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு பீமன் சொல்லுவான். பீமன் சொல்லுவான் கோபக்காரனாச்சா. ஆமா. அர்ஜுன் என்ன பண்ணுவான்? இல்ல நான் தான் போவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமா. இப்ப இவங்களுக்குள்ள 5 பேருக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு நான் தான் போவேன் நீ தான் போவேன் நான் தான் போவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு வாயில்லாத உன்னை எங்க அவனுக்கு அடிச்சு போடுவாங்களோன்னு சத்தியமான எங்க அப்பான நானும் இந்த கம்யூனிட்டி எதுக்கோ கவலைப்படுறான்னு பார்த்தா இந்த கம்யூனிட்டிய பொண்டாட்டி கிட்ட போறதுக்கு போட்டி போறத சொல்லுங்கிறான் பாடுறாங்க. வந்து எங்க அடிச்சு போடுவாங்க தூங்கத்தே கிடையாது கம்யூனிட்டி கண்ணெல்லாம் நில கண்ணு பட்டு போய்க்குதா. ஆமா தூக்கம் இல்லாத. அதாவது 9 மணிக்கு 10 இவரை நினைச்சுக்கிறேன் நான் 6:30 மணிக்கு தான் எழுதுக்குது. ரொம்ப மனசு இலகைய மனசு மகாராஜா. தர்மண்ணா அது போகட்டும். கடிமைதானே? அடிமைதான் தம்பி. டாக்டர் சொன்னா நல்லதான். அடிமைதான் தம்பி. அடிமைதானே? அடிமைதான் தம்பி. பீமாச்சாரா சொல்லுப்பா. என்னன்னா ஒரு ரகமாக சரி போகட்டும். நீங்க எல்லாருமே வாங்கினா வாடா முன்ன வாடாடே புண்டாசோறு வாடா உன்னை மாதிரி பார்த்துக்கிற வாடா கண்ணாடி வாடா முன்ன வாடானா வருவான். ஆமா அதே மாதிரி போங்க அதே போ. ஏய் பையா பயப்படாம பச்சா அதே போய் போ. போடா போடா போடா. ஏய் ஐயா அடிடா மகாராஜா 70 பேர் அவுட்டு. அது எங்கேயாண்டா சொல்ற? எனக்கு போன் வந்துச்சு. வரக்கூடிய விதிப்புள்ளு நற்களும் முறுக்கம் இருக்கின்றது. இதை முதல்ல பொறுக்கு நான் பார்ப்போம்.
நீ மட்டும் தான் பொறுக்கணுமா? ரெண்டு பேரும் மொட்டிங்களா நிக்கிறானுங்க. சோதே போடக்கூடாது. அவனுக்கு இன்னைக்கு ரசம் வருவாங்க. கஷ்ட கொடுத்தா ஜில்லுன்னு நல்லா இருக்கும். பத்தியா டீ குடிடா. எப்படிடா மாறா? பொறுக்க சொன்னானே. அதுக்கு போடா டீ டீ முன்னாடி வராதடா. கோவிந்தா கோவிந்தா டீ பர்சி கோவிந்தா இங்க வந்து உட்காந்துக்கோ. அடிமையா போறவங்க ஏங்க தலை காட்டுற இந்த கமநாட்டிகளுக்கு மணிமகலத்தை முதல்ல கை எந்த மூடி மேல ஆசை இறந்தா உங்க பர்த்தியா இந்த போன் கொடுத்தாங்களா அண்ணா தெரியுதா. ஏய் மகாராஜா மடாங்க நான் பார்த்தாயா ஏதோ பையன் ஆமா இப்படி மணிமகலமாகப்பட்டது. ஆஹா அதாவது ஏய். தங்கம் தங்கம் கோமேதகம் கோமேதகம் வைடூரியம் வைடூரியம் கபலாவும் வைரம். யாருடைய சொத்துரா எம்மா அம்மா நல்லா கேள்றா எம்மா அம்மா கேள்றா கேவடியா பசங்க கேள்றா ஆ? நல்லா கேள்றா நாகரம் கேள்றா நூறா வாங்கி துண்டுருங்க கேள்றா குட்டிக்காங்க போறணுங்க அவங்கள சொல்றேன் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்டா காட்டுற? இல்ல மகாராஜா அவனை திட்டுறேன் உங்களுக்கு சொல்றேன் நானு ஏய் ஆ. எங்க கிட்ட சம்பளம் வாங்கிக்கின்னு ஐயோ மகாராஜா நான் உங்க பாக்கணும் சரி. இந்த மணிமரத்தை கொண்டு வந்துட்டு ஆஹா என்ன பண்றேன்னா முதல்ல எங்க அண்ணாவுடைய துரியோதன சக்கரவர்த்திக்கு வைடா இது எங்க ஏன்னா இது இருக்குமா எங்க இருக்கணுமா அங்க தான் மதிப்பு ஆமா ஆமா மகாராஜா வைடா. இது அண்ணனுக்கு போட்டு வாங்க போட்டு போடுறான் பையா போடுறான் போடுறான் பையா போடுறான் டோய் போடுறான் கொக்கால போய் போடுறான் ஐ போடுறான் பையா போடுறான் அன்னைக்கு தான் பொருத்தமா இருக்கும் அம்மா உருளைக்குள்ள திருட வந்துக்கிறான் எல்லாம் போடுங்கம்மா உடம்புல திருட வந்துக்கிறான் போ எங்கடா வந்துக்கிறான் இதோ வந்துக்கிறான் அம்மா ஐயோ போடு போடு ஐயோ என்ன மகாராஜா ஏண்டா ஒரு மணிமகுடத்தை எப்படி போடுவதற்கு எத்தனா 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 அப்படியா இவன் அது வந்தா தான் அனுப்புறான் ஒரு மணிமகுடம் அது கிட்ட மகாராஜா ஏய். நான் எப்பவுமே கேட்ல இருக்கிறேன் ஆமா. எனக்கு மணி மாவட்டம் எப்படி போனேன்னு எனக்கு தெரியுமா அது கேக்கண்டா என்கிட்ட அது மந்திர மகாராஜா அவசரத்துல போடுறான் அப்படியே இப்படி திருப்பி போடணுமா போடுறான் அன்னைக்கு போடுறான் சரி மகாராஜா போடுறா பையா போடுறான் போடுறான் கொக்கால போடுறான் போட்டு மகாராஜா தம்பி துச்சாயனா துச்சாயனா என்னடா குரல் ஒரு மாதிரியா தெரியல உள்ள போதே தம்பி துச்சதனோ என்றால் பஞ்ச பாண்டவர்கள் நம்முடைய சிறிய தந்தை பிள்ளைகள் ஆமா ஆமா தம்பி அவர்களுக்கு சேர வேண்டிய பகத்தை கொடுத்து விடப்போ நோ என்ன சொல்றோம் பஞ்ச பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய அரிது பாகத்தை கொடுத்து விடப்போ இல்ல நாட்டை கூட கொடுக்கலாம் பாண்டவர் யாருன்னு சொன்ன நம்முடைய சிறிய தந்தை மணிமகுடம் பையா கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தர்ம பொறுமையானவன் ஆ. நிதானமானவன் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா என்ன நினைக்கிறாங்க அது எல்லாமே இந்த மணிமண்டலத்துல இருக்குது அவன் கையில ஒண்ணுமே இல்ல மகாராஜா எங்க அண்ணன் தெரசுல வைத்த உடனே இதுல ஏதோ வசி மருந்து கலந்துட்டு இருக்கிறான் இது என்ன பண்றேன்னா ஆ. மெயின் ரூட்ல கொண்டு போய் ஆ. அந்த பிரிட்ஜ் மேல வை ஆ, வர்ற பஸ் எல்லாம் இது மேல ஏறுற மாதிரி பண்றான் நல்லா ஒரு 18 சக்கரம் வர லாரிக்கு வைக்கிட்டா ஆமா 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 நல்ல கூலம் இருக்குடா கூலமா நடிக்கணும் ஆமா. அப்ப அது பார்த்ததுக்கு வேணவா எத்தனை போய் வைக்க சொல்லி நீங்க வச்சிடறான் நான் வெயினா நீ வச்சிருவியா அப்ப பாரத்துக்கு ஒண்ணு வாங்கணுமா நானு நீங்க தானே வைக்க சொல்லிக்கிறீங்க போடா கபலாட்டி அவனை கொடுக்க சொன்னா தம்பி பீமாச்சாரா
ஐயா அண்ணனுக்கு நாம் அடிமை ஐயோ ஐயோ. ஆயிட்டாடே லாவடிக மஸ்தம் ஆ? அஞ்சோடா அஞ்சு மாதிரி தெரியலடா சீன் வச்சிருப்பாங்க ஒரு மணி நேரம் அந்த அண்ணா அவங்க பச்சை கலர் ஒரு இது போட்டுங்கிறாங்களே ஒரு அண்ணா மூஞ்சில் அவங்க உக்காந்துக்கிறாங்களேடா பச்சை கலர் பனியன் போட்டுக்கிறாங்க அந்த அண்ணா அது இதை எடுத்து சொல்றாங்க அவங்களுக்கு முகத்துல அதை எடுன்றாரு பையா ஐயோ மகாராஜா என்ன? நான் ரொம்ப நாளா கேட்கணுன்னு இது உண்மையாதான் உங்களுக்கு வளர்ந்து பேசியா ஆமா ஆமா ராஜா பேசுறா அது இங்க ஆட்டு மகரால இவங்க கிட்ட சொல்லு ஒண்ணு தெரியாதவங்க இவங்க நம்புவாங்க ஆட்டு சூத்துல பொத்தி எடுத்து கட்டிக்கிட்டு இது உண்மையா வளர்ந்து பேசியா வளர்ந்து பேச இதுக்கு கேள்வியா நீ கசாப் காலில் எவ்வளவு நேரம் நின்று எனக்கு தான் தெரியும் முன்னே உங்ககிட்ட பறதோட வாயில லொபோன்னு அசின் பண்ணுவாங்க கம்யூனிட்டி என்ன வளர்ந்து பேசுறீங்க தைரியம் உள்ளவன் ஆம்பளையா தான் வந்து எடுன்றாரு பையா இங்க வாங்க என்ன மகாராஜா அவனா ஆம்பளைன்னு சொல்றது அதானே எங்க அப்பாவே எப்படியாப்பட்ட ஆளு உலகத்துக்கு தெரியும் ஐயோ அவர் சென்சுரி அடிச்சுக்கிறாரு கண் தெரியாது ஆமா நாங்க போய் ஆம்பளையா இல்லையான்றது உலகத்துக்கு தெரியும் ஆமா ஆமா சரி போகட்டும் எங்க பாண்டவர்லயே அவங்க ஒரு கேவலமானவன் ஆமா எங்க கும்பலயே அவங்க ஒரு கேவலமானவன் கேவலமானவன் அந்த கேவலமான மணிமகடுத்து என் கையால கூட நான் தொட மாட்டேன் அதனால நீ எங்களுக்கு கேவலமானவன் நான் உங்க அரசாங்கத்துல நான் கேவலமானவன் நீ போய் தூக்குறாதே எட்ரா பையா அப்ப நீங்க எடுக்க மாட்டீங்க அத்தை எடுக்க மாட்டேன் ஏன்னா அது கேவலமானவன் கேவலமான மணி முழுத்து அங்க போய் எடுத்தேன் நான் ஓதிப்பான் அதனால என்ன போய் எனக்கு சொல்றேன் மதிப்பானா யாரவன் அதை பேமனா சரி மழையா நான் போய் எடுக்குமா ஸ்ரீராம் கேட்டரிங் வைத்திருக்கக்கூடிய அபி சப்ளையர்ஸ் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஆரோக்கிய மாஸ்டர் கும்பராஜர் சொல்லக்கூடிய மாபெரும் பெரியா இதோ நாட மக்களுடைய அன்பு கூத்து மூத்தோர் மக்கள் பகலத்திருக்கின்றார் அண்ணாவுக்கு குடும்பத்தாருக்கும் ஆண்டோடா விளையாடக்கூடிய கண்டவரான அன்னையா விளையாடக்கூடிய பாஞ்சாலிய நோயற்ற வாழ்வை பிரவில்லா செல்வங்கள் வாழ்க்கை கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் மகாராஜா போன பாரதம் புதூர்ல ஆடினேன் 6500 ரூபாய் என் கையில் தான் என் என்ன இப்ப வரும் பால் வரும் வாங்க நம்ம ஒரே மூட்டை குத்துறா மாயா பாப்பு குத்துங்கறா ஒரே மூட்டை போடலாம் ஜெயம் என்ன வேறுபாடு மோட்டர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் நாட்டை வேறுபடியான ஆசிரியக்கூடிய என்ன பில்டிங் கான்ட்ராக்டர் என்ன விஜயன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியா விஜயன் என்று சொல்லக்கூடிய பெரியா பார்த்தால பார்த்து நாட மக்கள் வாய்த்து 50 கொடுத்திருக்க
இருக்காரு அன்னாருக்கு வயற்ற ஒரே பெருமாள் இவ்வளவு பெருசு தூக்க முடியல சாப்பிட்றான் அவன் மகாராஜா ரெண்டு பாரதத்தில் சாப்பிட்ட கறி குழம்பு சாப்பாடா நான் சும்மா வீணா பிடிச்சேன் இவனை போகிறதுக்கு சரியா போச்சு மகாராஜா போடு மகாராஜா என்ன இதை கிணத்துல போட சொல்றீங்களா ஆமா நான் காலகாலமா உங்ககிட்ட வேலை செய்யறேன் ஆமா மகாராஜா நீங்க வரும்போது போகும்போதெல்லாம் பாப்பா உங்க தலையில இருக்கிறபோது ஆமா அடே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் ரொம்ப நாள் ஆசை மகாராஜா இப்ப நிறைவேறும் ஏன்னா இது கேவலமான முடி ஆமா உங்கள நான் ஒரு கேவலமானவன் அதனால நான் இதை போட்டு பார்க்கறேன் மகாராஜா போடுறா பையா நீ போடுறா நான் பாத்துறேன் போடுறா போட்டுட்டா போடுறா சரி மகாராஜா போடுறா போட்டு பார்க்கட்டும் அப்படின்னா என்ன மகாராஜா ஆசையா இந்த ஆசையா இந்த கம்யூனிட்டி கதையும் அந்த முடிய போட்டு எவ்வளவு ஓட்டினாடே ஐயோ மகாராஜா யாரும் தப்பு இல்ல நான் ஒரு புள்ள பூச்சி அடிக்கிறதுனா கூட எனக்கு பயம் மகாராஜா ஆனா அந்த மணிமாவட்டத்தை என் தலையில எப்ப போட்டணும் 1000 யானை போல வந்த மாதிரி இருக்குது மகாராஜா அந்த பீவங்க கூட ஒண்ணு இல்ல இதுல தான் இது எல்லாம் வசியமா இருக்கு அது மாதிரி பாரு மாடந்து கிணறு அதுல இடத்துல போடுறாங்க சரி சரி மகாராஜா போடுறா பையா போடுறா அப்படி அகற்றி விட்டவல்லவா அண்ணவர்களுக்கு கைவிலங்கு மாவிலங்கு குட்டி பாதாளத்தில் நால்வருக்கு கைவிலங்கு கால்விலங்கு வாழ்விலங்கு போட்டிருக்கீங்க அந்த புட்டை இருப்பவன் ஒருத்தன் தான் அந்த அவனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அதுல சேண்டில் கறீங்க நாங்க ரெண்டு பேரும் எப்பதுங்க பேசுறதும் கிடையாது அவனை நான் கா விட்டுக்கிறேன் அதனால அவங்ககிட்ட நான் போக மாட்டேனா அவங்ககிட்ட போனா அவன் ஓதிப்பான் அவங்ககிட்ட போறத பத்தி இல்ல நான் முன்கோவக்காரன் அடிடே அவன் எதனா பேசுறான் எட்டி உடனே என்ன பண்ணுவேன் அடிப்பீங்க அடிப்பேன் நீங்க ஆமா அவன் அடி போனா அவன் ஓதிக்கு போறான்னு நான் பூச்சி மயக்கிறத பாரு நீ இதுக்கு யார் துண்டி ஏற்றாந்து கொடுத்துருக்கிறேன் நீ ஜெயம் 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 அன்பிலாய மன்பிலாய சிறந்தே சிறந்தே இல்ல நான் கொடுக்க மாட்டாரா ரெண்டுமே இல்ல ஆச்சாரி இல்ல சேகராச்சாரி மேஸ்திரி சொல்லக்கூடிய மாபெரும் பெரியவர் இதோ இந்த நேரத்தில் நாட மக்கள் அந்த கூத்து நாட மக்களை வாழ்த்தி 51 மணி பக்கத்திருக்கிறார் அப்படிப்பட்ட மாபெரும் பெரியாருக்கு அந்த நோயற்ற வாழ்வு குறைவில்லா சொல்லுற வார்த்தை கிருஷ்ணார்ப்பணம்